எல்லாருக்கும் காலை இனிய வணக்கம். இன்றைக்கு அதிகாலையிலே சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு பெரிய பாக்கியம். இது ஒரு அழகான தருணம்னு சொல்லலாம். சரிங்களா? எத்தனையோ பேருக்கு எத்தனையோ காரியங்கள் நலமுடன் நல்ல மாதிரி வாழ்வதற்கு வழிகாட்டினோம், துணை நின்றுருக்கோம். எல்லாரும் எங்களை உதறிட்டு போனதையும் மனப்பூர்வமாக உணர்கிறோம். இதுதான் விதியின் அமைப்பு அப்படிங்கிறத மனசில் நிலைநிறுத்திக்கிட்டோம். ஊற்றுன்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஊற்றானது என்றைக்குமே வற்றி போகாது, நிறைவாக ஊறிக்கிட்டே தான் இருக்கும். ஏதோ நிறைய கொள்ளளவு கொண்ட தண்ணியை கோரிட்டு போயிட்டோம், இனி வாழ்வில் நம்ம தோற்பதில்லைன்னு சில பேர் நினைப்பாங்க. அது தவறு. இறைக்கிற கிணறு என்றைக்கும் ஊறிக்கிட்டே தான் இருக்கும். எந்த ஒரு நிலையானாலும் எங்களுடைய குணம் மாறாது. உதவணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மனசில் உதவிக்கிட்டு தான் இருப்பாங்க, ஏமாற்றணும்னு நினைக்கிறவங்க ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. இதை அனுபவத்தில் நிறைய பார்த்துட்டோம். இனி ஒருத்தரையும் யாரும் ஏமாற்றாதீங்க. நம்பி கூட இருந்து பேசுகிற மாதிரி நடிக்கிற மாதிரி ஏமாற்றாதீங்க. அடுத்தவங்க மனசு புண்படும்போது வாழ்வானது உங்களுக்கு அது சரிப்படாது. என்றாவது ஒரு நாள் அதுக்குள்ள அருமை தெரியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நல்லது.